ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி Creo சாஃப்ட்வேரில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி எப்போதும் போல் டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த செக் மாடல் தான் நம்ம போட போகிறோம். தென் இதோட இந்த டாப் ரேடியஸ் டாப் டயா பார்த்தீங்கன்னா 120, தென் இந்த லென்த் 45, இந்த ரேடியஸ் 60. தென் இந்த கைப்படி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிறது 70ல் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ டாப்பில் 70 கொடுத்துருக்காங்க. தென் இன்னரில் இந்த இடத்துல ரேடியஸ் 3 கொடுக்கணும், ஃபில்டர் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இது டீட்டெயில் பி கொடுத்துருக்காங்க. இந்த கைப்படி இந்த லென்த் 100. தென் இங்கேருந்து இந்த எட்ஜ் இந்த ஃபேஸ்லேருந்து சர்ஃபேஸ்லேருந்து வெளில வர்றது 30 கரெக்டாக கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா 30, 10, ரேடியஸ் 3. ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு ரேடியஸ் 3 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். தென் இதில் டோட்டல் ஹைட் 300. தென் இதோட செல் திக்னஸ் 8. இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் 20 இருக்குது. அவ்வளோதான் இந்த ஸ்கெட்சில் கொடுத்துருக்காங்க. இப்போ வருவாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபஸ்ட்டு Creo சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணதுக்கப்புறம் நியூ போயிட்டு நியூவில் யூஸ் டிஃபால்ட் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் MMNS ஸ்பாட் சாலிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணலாம். நார்மல் டூ கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். அந்த வெர்டிக்கல் லைனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 300. தென் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஹரிசாண்டல் லைன் போடணும் டாப்பில். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60. டோட்டல் டயா 120. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 வந்துடும். தென் இப்போ டவுன் வெர்டிக்கல் லைன், இதோட டிஸ்டன்ஸ் 45. நெக்ஸ்ட் ஒரு ஆர்க்கு. இந்த ஆர்க்கோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 வரும். அதுக்கு முன்னாடி நம்ம கன்ஸ்ட்ரெயின் டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். அது கொடுத்துக்கலாம். இப்போ டயா கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 60 எடுத்துக்கும். கன்ஸ்ட்ரெயின் கொடுக்காமனா எடுத்துக்காது. கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தா தான் அதோட வேல்யூவை கரெக்டாக அதை எடுத்துக்கும். ஜஸ்ட் ஒரு டேஞ்சன்ட்டாக போட வேணாம், ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதோட ஆங்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 20 டிகிரி. டேஞ்சன்ட்டாக போடலனா கூட டேஞ்சன்ட் எடுத்துக்கிட்டு டேஞ்சன்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரைட் சைடு வெர்டிக்கல் லைன் டவுனில் பாட்டமில். தென் இங்கே ஒரு ஆர்க்கு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ் 20. இதை நம்ம கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகிட்டு. தென் இப்போ டோட்டல் டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். இது ரேடியஸ் 20, 300. இது ஒரு 20 டிகிரி. இது பார்த்தீங்கன்னா 60. டோட்டல் 120. அதனால் பாதி 60. இது ஒரு 60, இது ஒரு 45. தென் இப்போ ஓகே கொடுத்துட்டு ரெவால்வ் எடுத்துக்கோங்க. ரெவால்வ் எடுத்துகிட்டு சென்டர் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. தென் இப்போ நம்ம ஓகே இதை ஷேடிங் வித் எட்ஜஸில் வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ ஷெல் எடுத்துக்கிட்டு செல் திக்னஸ் 8. ஜஸ்ட் இது டாப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக கரெக்டாக 8க்கு ஷெல் ஆகிரும். தென் இப்போ நம்ம எகைன் ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம செக்கோட கைப்பிடி போட போகிறோம். ஜஸ்ட் அதோட ஸ்கெல்டன் போட்டுட்டு ஸ்வீப் பண்ணிக்கலாம். ஸ்கெல்டன் மீன்ஸ் அதோட பாடி, இந்த கைப்பிடியோட பாடி. ஜஸ்ட் இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100. இந்த ஆங்கிள் இந்த டைமென்ஷன் 30. இந்த ஆங்கிள் 135. இது 110. தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டாப்பில் இருந்து நம்ம போட்ட லைன் வரைக்கும் 70. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்வீப்பில் போய்ட்டு தென் நான் கீழே இருந்து ஸ்கெட்ச் பண்ணுறேன். நீங்கள் மேலே மாற்றினாலும் அந்த ஏரோவை டிக் பண்ணிங்கன்னா அது மாறிக்கும் கரெக்டாக. ஜஸ்ட் இப்போ ஒரு சென்டர் ரெக்டாங்கிள். அதுக்கு முன்னாடி இதில் நோ ஹைடுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமென்ஷன் கொடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இதோட லென்த் ஹைட் பார்த்தீங்கன்னா 30, லென்த் 10.
தென் இப்போ வந்து ஃபில்லட் எடுத்துக்கிட்டு 4 கார்னரையும் ஃபில்லட் கொடுக்கணும். ஃபில்லட் ரேடியஸ் வந்து கரெக்டாக 3. 4 கார்னர்லையும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஸ்வீப்போட ட்ரிஜெக்ட்ரி போட்டாச்சு, ஐ மீன் பாத்து போட்டாச்சு. நார்மலாக சாலிடாஸ் கேட்டையால் பாத்துன்னு சொல்லுவோம், இல்லை ட்ரிஜெக்ட்ரின்னு சொல்லுவாங்க. ட்ரிஜெக்ட்ரி மீன்ஸ் அந்த ப்ரொஃபைல் வந்து இந்த ட்ரிஜெக்ட்ரியில் தான் போகும். ஒரு பஸ் எப்படி ரோட்டில் போதோ, பஸ்ஸு தான் வந்து ப்ரொஃபைலு, ரோடு தான் வந்து ட்ரிஜெக்ட்ரி. அப்படி வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிகிற மாதிரி. ஜஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு மெர்ஜ் எண்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது ஃபிட் ஆகிரும். ஓகே, ஒரே ஒன்று விட்டாச்சு. அந்த இடத்துல ஆர்க் ஒன்று போடணும், ஐ மீன் ரேடியஸ் 20 வரும். அந்த கார்னரில், இந்த கார்னர்லையும் சேம், இந்த கார்னர்லையும். அப்போ தான் அந்த பெண்டு வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 டைமென்ஷன் பார்த்துக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20. ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பெண்டு வந்து கரெக்டாக வந்துருச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபில்லட், ஐ மீன் ரவுண்டு. இது வந்து 3 கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் ஜூம் பண்ணிங்க, அப்போ தான் கரெக்டாக கொடுக்க முடியும். இங்கேயும் கீழே அந்த ஜாயிண்ட் ஆகுதில் அங்கேயும் கொடுக்கணும். ஜூம் பண்ணிவிட்டு இங்கேயும் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜக்கு வந்து கரெக்டாக ஜக்கு கிடையாது, ஜக்கோட ஒரு மாடல். இப்போ உள்ள ஜக்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஜக் மாடல் எடுத்துக்கிட்டேன். தென் அப்பர் ஃபேஸில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஓகே வெளியே கொடுத்துடலாம். ஓகே, தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிட்டு எகைன் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். அவுட்டரில் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு இன்னரில் கொடுத்துட்டேன், இங்கே கொடுக்கணும். ஓகே, தென் இப்போ பார்த்தீங்கன்னா ஜக் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. நீங்கள் இன்னரில் ரேடியஸ் வந்து 2 or 1 கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அங்கே வந்து 2 அல்லது 1 கொடுங்க. அது வந்து கரெக்டாக அந்த ஐ மீன் அந்த ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ வியூவில் போயிட்டு செக்ஷனில் போயிட்டு ஒய் டைரக்ஷன் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளோ உங்களுக்கு தெரியும். ஓகே, இதோட டைரக்ஷன் ஓரியன்டேஷனில் போய் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா கூட வரும். தென் ஓகே, மேக்ஸிமம் ஃபுல்லாக போட்டாச்சு. அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.